தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன் நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எரேமியா எழுதின புத்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றைய தினம் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வர முடியவில்லை, அதற்காய் வருந்துகிறோம். காரணம், எங்களுடைய வேதாகம கல்லூரியின் முதல்வர் கடந்த நாட்களிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய அடக்கத்திற்காக நாங்கள் போயிருந்தோம். இன்றுதான் அவருடைய அடக்கம். ஆனாலும் நம்முடைய ஊழியர்கள் அங்கே இருந்து காரியங்களை செய்கிறார்கள். நான் பெங்களூர் வந்து விட்டேன். இந்த நாளிலேயும் இந்த கால ஓலை உங்களுக்கான வார்த்தை கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து இணைப்பில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் உங்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் காரியங்களை தந்தொருளி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்திலும் நானும் உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை எரேமியா 23:23 நாம் எல்லோரும் நன்கு நம்முடைய மனதில் வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. தேவன் சபையை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்கிறார், நான் தூரத்துக்கு மாத்திரமா தேவன், சமீபத்திற்கும் நான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்றதான வார்த்தையும் இதனுள் அடங்கி இருக்கிறது என்பதை, தேவன் சகலமும் செய்ய வல்லவர் என்று யோபு சொன்ன இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒத்த ஒரு வார்த்தை தான். தேவன் தூரத்துக்கும் அவர் தேவனாயிருக்கிறார், சமீபத்திற்கும் அவர் தேவனாயிருக்கிறார். எந்த தேசத்திலிருந்து நாம் ஜெபித்தாலும், எவ்விடத்திலிருந்து நாம் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர் மாறாத தெய்வம். நம்முடைய பிதாக்களின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர். இன்றும் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நிச்சயமாய் உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் ஒரு வேலை நிமித்தமாய், படிப்பின் நிமித்தமாய் தூர தேசங்களுக்கு உங்களை விட்டு தூரம் இருக்கலாம். நீங்கள் எங்கிருந்து ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். உங்களுடைய ஜெபம் உங்கள் புறப்பட சொன்னோம் 4 கண்டே. ஒருவேளை வேலை நிமித்தம், படிப்பின் நிமித்தமாய் நீங்க பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகள் தூர தேசங்களிலே வேலைக்காக, படிப்புக்காக போயிருக்கலாம். நீங்க எங்க இருந்து ஜெபித்தாலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வம் உங்கள் பிள்ளைகளை அவ்விடத்திலே தீமைக்கும், பொல்லாப்புக்கும், அங்கு இருக்கிற சூழ்நிலைகளுக்கும், இவ்வுலக பாவங்களுக்கும் பிள்ளைகளை பாதுகாக்க தெய்வம் போதுமானவராய் இருக்கிறார். அதை தான் தெய்வம் நம்மிடத்துல கேட்கிறார். அந்த கால போலை நான் தூரத்திற்கு மாத்திரமல்ல, சமீபத்திற்கு, நாம் இருக்கிற இடத்துல ஜெபிக்கிற காரியத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறார். எங்கிருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தெய்வமானபடினால் இந்த கால ஓலை நாம் பயப்பட வேண்டாம், தைரியம் கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்தையும், அது ஒருவேளை உங்க விரோதிகள் உங்களை கோர்ட்டுக்கோ கேஸுக்கோ, அது எந்த பட்டணத்துல எந்த கிராமத்துல இருந்தோ நீங்க அதற்காய் புறப்படுவதற்கு முன்பு காரியத்தை செய்து
ஜெபிப்பதை விட ஜெபித்து காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொரு காரியத்தையும், அது கோர்ட்டு போனாலும், போலீஸ் ஸ்டேஷன் ஆனாலும், திருமணம் ஆனாலும், படிப்பு ஆனாலும், வேலை ஆனாலும், வியாபாரம் ஆனாலும், ஏதுவானாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை முன்வைத்து பரலோகத்தின் தேவனிடத்துல ஜெபித்து நாம் முன்னோக்கி கடந்து போவோமானால் நாம் போகிற காரியங்களிலே வருகிற தடைகளை மாற்றி நம்மை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதனால் இந்த கால ஓலை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அது என்னவென்றால் 131 சங்கீதத்தை இந்த பாஸ்டர் அண்ட் போஸ்டர் சேனலுடைய தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு பின்பு நீங்கள் வாசித்து கடந்து போங்க. அந்த எரேமியா 23:3க்கும் இந்த 139 சங்கீதத்தின் முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். இந்த அறிவு எனக்கு எட்டாத ஆச்சரியமா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் எங்கே போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லி, ஆம் தேவ ஜனமே, நம்முடைய ஆதி பிதாக்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடைசியில அடிமைப்படுவதற்கு முன்பு இருந்த வாலிபர்கள் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்றதான இந்த வாலிபர்கள் அக்கினியின் சூளை நடுவே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அவர்களை தூக்கி போட்டதான அந்த ராஜா சொல்லுகிறான், 3 பேரை போட்டேன், அங்கே 4 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்படிதான் தெய்வம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதலால் பயப்பட வேண்டாம். நம்முடைய எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். இந்த கால ஓலை நிச்சயமாய் நீங்கள் முன்னெடுக்கிற காரியத்திற்கு நீங்கள் ஜெபித்து முன்னெடுப்பீர்களானால் அந்த காரியத்தின் மேலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் சத்துரு உங்களை மேற்கொண்டு தெய்வம் மகிழவே விட மாட்டார். நிச்சயம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உண்டு என்பதை உங்கள் சத்துருக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், உங்களுடைய ஜெபம் எவ்வளவு பலன் உள்ளது என்பதை நீங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் இந்த கால ஓலை கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம் இப்படி கர்த்தருடைய நாமத்திற்காக ஒன்றாய் பயணிக்க கர்த்தர் நம்மை நடத்துவா. இன்னும் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோனாவை குறித்து நாம் அறிந்திருக்கிறேன். நல்லதொரு தீர்க்கதரிசி. நிறைய வார்த்தைகள், நிறைய அனுபவத்தை நம்முடைய வாழ்வுக்கு அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை விட்டு தன்னுடைய சொந்த புத்திக்கு செவி கொடுத்த ஒரு தெய்வ மனுஷன். ஆனாலும் கர்த்தர் அவரை விட்டு விடவில்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட உலக காரியத்தை உங்க புத்தியின்படி செய்ய நீங்க பிரயாசப்படுவீர்களானால், நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவ பிள்ளையா இந்த பூமியிலே வாழும்போது கர்த்தர் தான் உங்களுக்கான காரியத்தை செய்யணும்னு அவர் திட்டமிட்டு இருக்கும்போது அதை வேறு விதமாய் நாம் செய்ய முயற்சிப்போமானால் நிச்சயம் அதுல என்ன தடை வேணாலும் அவர் ஏற்படுத்துவார். யோனாவினிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நினிவே போனான், அவன் தர்ஷீஷுக்கு போனான். கர்த்தர் அவனை திருப்பினார் நினிவேக்கு. அந்த போராட்டத்தின் நேரத்துல, அந்த பிரச்சனை நேரத்துல கப்பல் உடைந்து போகும், அமிழ்ந்து போகும்னு கப்பல் மாளிகளும் கூட பிரயாணித்தவர்களும் பயப்படும் போது யோனா முன் வந்து தைரியமாய் சொல்லுகிறான், நான் தேவ மனுஷன், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் தர்ஷீஸ் போனபடினாலே கர்த்தர் இதை செய்தார். இதற்கு என் மீறுதல் காரணம், என் அக்கிரமம் காரணம், என் பாவம் இதற்கு காரணம் என்று பகிரங்கமாய் தன் காரியத்தை அறிக்கையிட்டு இதற்கு பரிகாரம் என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்கள் என்று சொன்னார். இன்று பல நேரங்கள்ல நம்முடைய பிரச்சனைகள், குறிப்பாக உங்கள் ஊழியரிடத்துல எதையும் மறைக்காம ஓப்பனா சொல்லுங்க. இப்படிதான் நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா நிச்சயம் அவர்கள் தரப்புல உங்களுக்காக நின்று ஜெபிப்பார்கள். இப்படி ஜெபிக்கிறவர்கள் நமக்கு அவசியம் தேவையாய் இருக்கிறது. ஆதலால் உங்கள் ஊழியரோடு நல்ல ஐக்கியத்தை, பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த பூமியின் வாழ்வுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படி ஒப்புக்கொண்ட மனிதன் கடைசியில மீனின் வயிற்றில போய் ஆளியின் நடுவே தெய்வத்தை பார்த்து ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கும் பதில் கொடுத்தார். இப்படி கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் ஜெபிக்க மறுப்போமானால் ஜபிக்க கூடாத இடத்துல போய் ஜபிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். யாராவது மீன் வயிற்றுல போய் ஜபிப்பாங்களா? யோசித்து பாருங்களேன். ஆனா வேதம் போய் சொல்லுகிறது அல்ல. அவன் ஜெபித்தான், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இது பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் அடையாளப்படுத்தினாலும் நடந்த சம்பவங்கள் நமக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கும் அது பிரயோஜனம் உள்ளது. ஆதலால் இவைகளை நாம் கூர்ந்து கவனிப்போம். எபிரேயர்ல நாம் வாசிப்பது போல மேகம் போன்ற இத்தனை தரலான சாட்சிகள் எதற்காக?
நாம் விசுவாசத்திலிருந்து விழுந்து போகாமல் விசுவாசத்தில் நிற்பதற்காக கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தை தினம் வாசிங்க. இது உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையின் தரத்தை அது மாற்றி உங்களை ஒரு உயர்ந்த தெய்வ பிள்ளையாய் அடையாளப்படுத்த கர்த்தர் போதுமானவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாள்ல எரேமியா 23:23 ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கும் அடியார்களுக்கும் வார்த்தை கொடு. நான் தூரத்திற்கு மாத்திரமா தேவன், சமீபத்திற்கும் தேவன், எவ்விடத்தில் நான் உங்களுக்காய் கிரியை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காய் சோத்திரம். வீட்டிலிருந்து இவங்க ஜெபிக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இவருடைய உறவுகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, கோர்ட்டுக்காக, ஸ்டேஷனுக்காக ஆண்டவரே நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே போராடுகிற இவர்கள் ஜெபிக்கும் போது இப்பொழுதே இறங்கி அந்த அதிகாரியுடைய கண்களில், ஜட்ஜஸ்னுடைய கண்களில், லாயர்ஸ்னுடைய கண்களில் உடைய பிள்ளைகளுக்கு தயவாராட்டி கர்த்தர் நீதி உள்ள நியாய பிரமாணிக்கன் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணும். இவருடைய ஜெபம் எவ்வளவு பலம் உள்ளது என்பதை கர்த்தர் இந்த காலவோளை விளங்க செய்யும். இவங்களுடைய வேலை, இவருடைய வியாபாரம், படிப்பு, போக்கு வரத்தெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் நானும் உடைய நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கிற ஊழியர்களையும் ஊழியக்கார குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் உடைய நன்மை தொடரட்டும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.